பொம்பளை என்ன பொறுமை வேணுமா? உன் பொறுமை தான் உன்னை காப்பாத்தும். இப்படி எல்லாத்தையும் எடுத்தறிஞ்சு பேசுறது அது உன்னை மட்டும் இல்ல, உன்னை சுத்தி இருக்கிறவங்களையும் அழிச்சிரும். உங்க அட்வைஸ் ஒன்னும் எனக்கு தேவையில்லை. இப்படி எல்லாம் பேசாதம்மா. ஒரு குடும்ப பெண்ணுக்கு இப்படி ஆத்திர அகங்காரம் இருக்கக்கூடாது. இந்த குடும்பத்துக்குன்னு சில வழிமுறைகள் இருக்கு. அதை நீயா புரிஞ்சு நடந்துகிட்டா உனக்கு நல்லது. இல்ல நாங்க புரிய வைக்க வேண்டியிருக்கும். மிஸ்டர் அண்ணாமலை, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். என்ன மிரட்டுறீங்களா? காயத்ரி, கிளி பூனைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு, கூட கூட பேசிட்டு இருக்கியா? கொஞ்சம் கூட மரியாதை இல்ல. உனக்கு மரியாதை காப்பாத்திக்க தெரியல. நானும் போனா போட்டும் பார்த்தா யாருக்கும் மரியாதை கொடுக்கறது. மரியாதை படிச்சா உனக்கு கிருஷ்ணனை போய் தடுத்து நிறுத்துங்க. அந்த பொண்ணு பாவங்க அடிச்சுட்டே இருக்கா பாருங்க. அழுக சார், போடா அந்த பொண்ணை வெளியே கூட்டிட்டு. வேண்டாப்பா, இதுல நீங்க தலையிடாதீங்க. இது புருஷமரோட விவகாரம், அது அவங்களே பாத்துக்கலாம். என் தம்பி இன்னைக்குதான் சரியான பாடம் கத்தான், விடுங்க. அவன் ரொம்ப கோவமா இருக்காம்மா. எடா கூடமா ஏதாவது ஆயிட போதுமா? அப்புறம் நாம தான் எல்லாரும் பதில் சொல்லணும். அடி வாங்கட்டும்பா, அப்பதான் புத்தி வரும். கிருஷ்ணா வேண்டாம், சும்மா இருங்க. இப்படி பட்டாதான் அடங்குவா. என்ன பேச்சு பேசினா நல்லா வாங்கட்டும். எங்க அப்பா நடக்க ஓடிடா. தப்பா பேசுறேன். இனிமேல் அவரை பத்தி பேசுறேன். என்ன பேசிட்டு இருக்காம? என்ன நினைச்சிட்டு இருக்க? போடி சொல்லுங்க. இனிமேல் அவரை பத்தி பேசுறேன். கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கணும்டா. டேய், நீ ஏன்டா அப்படி இருக்க? என்ன பொறுத்த வரைக்கும் நீ செஞ்சது சரி. இனிமே பாரு, உன் பொண்டாட்டி ஒழுங்கா இருப்பா. சும்மா இருமா. என்ன இருந்தாலும் அவ நம்ம வீட்டு மருமக. அவ தப்பே பண்ணியிருந்தா கூட அமைதியான முறையில தான் அவளை கேட்கணுமே தவிர இந்த மாதிரியா? சும்மா இருங்க பாருங்க. சித்ரா, இத காயத்ரிக்கு அடிப்பட்ட இடத்துல எல்லாம் பூசி விடு. இந்தா. சரியத்த. இதுக்குதான் நீ நானே வந்தேன். அது கோவத்துல கண்ணாப்பினா நடிச்சிட்டேனா, காயம் நல்லா போட்டிருக்கோம். மஞ்சள் பத்து போட்டு விட்டுருங்களா? கவலைப்படாதீங்க, நான் பார்த்து போட்டு விடுறேன். சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு இவ்ளோ கோவம் ஆகாது.
காயத்ரி மருந்து போட்டுக்கிறியா? ஆமா, எல்லாரும் இப்ப வாங்க. நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சாரே, அப்போ ஒருத்தரும் தடுக்கல. இப்ப மருந்து போட வந்துட்டீங்க. தப்புதான். யாருமே இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கல. இந்த மருந்த போட்டுக்கிட்டேனா? வேண்டாம், எனக்கு யார் தயவும் வேண்டாம். தயவு செஞ்சு போயிடுங்க, போயிடுங்க. மருந்து போடலனா காயம் ஆறாது காயத்ரி. மருந்து வேண்டாம், ஒண்ணு வேண்டாம்னு சொல்றேன்ல. என்ன கொஞ்சம் தனியா இருக்க விடுங்க. சரி, நான் போறேன். நீயே போட்டுக்கோ. ஒரு தடவை சொன்னா புரியாது. பெருசா மருந்து போட வந்துட்டாங்க. போங்கன்னு சொன்னா போங்களே. ஏன் இப்படி உயிரை எடுக்கிறீங்க? எங்க இருக்கீங்க? எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா? உடனே ஒரு லேடி டாக்டர் கூட்டிக்கிட்டு என் வீட்டுக்கு வாங்க. வெரி அர்ஜென்ட். ப்ளீஸ் உடனே வாங்க. காயத்ரி காயத்ரி மேடம் வர சொன்னதா ராஜா சொன்னாரு. அவங்க இருக்காங்களா? ராஜாவா? நான் தான் வர சொன்னேன். வாங்க மேடம். உள்ள வாங்க. அடி ரொம்ப பலமா பட்டிருக்கு. நான் சில மெடிசன்ஸ் எழுதி தரேன். வேலைக்கு மெடிசன்லாம் தவறாம சாப்பிடணும். ஆயின்மெண்ட்டும் கூட எழுதி தரேன். அத 3 வேளைக்கு டெய்லி ரெகுலரா தடவுங்க. எல்லாம் சரியாயிடும். டாக்டர், எனக்கு ஒரு ஃபேவர் பண்ண முடியுமா? சொல்லுங்க. டேய், அவளுக்கு மருந்து ஏதாவது வேணுமோ என்னமோ கேட்டு வாங்கி கொடுப்போம். டேய் கிருஷ்ணா, உள்ள போய் என்னன்னு பாரு.
எங்க வந்தீங்க? உயிரோட இருக்கனா இல்ல செத்துட்டனான்னு பாக்கவா? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு சமாதானம் பண்ண வரீங்களா? நீங்கெல்லாம் ஒரு ஆம்பளை. இல்ல மருந்து ஏதாவது வாங்கணுமா? ஓ, ஐயாவுக்கு கோவம் வந்து அடிப்பீங்க, பின்னாடி நீங்களே வந்து மருந்து தடவி விடுவீங்க. உங்க இஷ்டத்துக்கு ஆடுறதுக்கு நான் ஒண்ணும் பொம்மை இல்ல, பொம்பளை. உணர்வும் உயிரும் இருக்கிற மனுஷி. ஈவே இருக்கமே உங்களுக்கு இல்ல. இதெல்லாம் எப்படி புரியும்? கூட்டு குடும்பம் கூட்டு குடும்பம்னு பெருமை அடிப்பீங்களே, அது என்னன்னு இப்பதான் தெரியுது. எல்லாரும் சேர்ந்து பொம்பளைய மாட்ட அடிக்கிற மாதிரி அடிக்கிறதுன்னு. சரி, நீ மருந்து சீட்டு கூட, நான் மருந்து வாங்கிட்டு வரேன். யாரும் எனக்கு உதவி செய்ய தேவையில்லை. அதுக்கெல்லாம் ஆள் போயாச்சு. நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. ஆள் போயாச்சா? ஆமா, டாக்டர் கிட்டயே பணத்தை கொடுத்து மருந்த வாங்கி ராஜா கிட்ட கொடுத்து அனுப்புங்கன்னு சொல்லிட்டேன். இவ்ளோ அடி வாங்கிய கொழுப்படங்கள பாரு. காயத்ரி மேடம் இல்லையா? எதுக்கு? இல்ல, அவங்க மெடிசன் வாங்கிட்டு வர சொன்னதா டாக்டர் சொன்னாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? இந்த மெடிசனை கொடுத்துட்டு போயிடுறேன். ஒரு வெங்காயம் வேணா கொடு, நான் கொடுத்துக்கிறேன். அதெல்லாம் முடியாது, நான் உங்ககிட்ட தான் கொடுப்பேன். கொடுன்னு சொல்றேன்ல. அதெல்லாம் ஏய், அவன் நான் கொடுத்துறேன்னு சொல்றான்ல, மருந்து மாத்திரை எல்லாம் அவன்கிட்ட கொடுத்துட்டு நீ கிளம்புற வழியை பாரு. ஏய் கிருஷ்ணா, காயத்ரிய மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் போட்டுக்க சொல்லு. ஏன் காயத்ரி, என்கிட்ட சொன்னா வாங்கிட்டு வந்திருக்க மாட்டேனா? ஒரு தடவை சொன்னா உங்களுக்கு புரியாதா? யார்கிட்ட எந்த வேலையை சொல்லணும்னு எனக்கு தெரியும். ஹலோ. ஹலோ மேடம், சொல்லுங்க ராஜா. மெடிசன்லாம் வந்து சேர்ந்துருச்சா? ஆ, வந்துருச்சு. ஏன் நீங்களே உள்ள வந்து தர வேண்டியதானே? இல்ல மேடம், கிருஷ்ணன் தான் உள்ளே விட மாட்டேன்ட்டாரு. இனிமே வீட்டுக்கு வந்தா யார்கிட்டயும் கேட்காதீங்க, நேரா உள்ள வந்துருங்க. சரிங்க மேடம். ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். ஓகே மேடம், வச்சிடுறேன். இனிமே ஏன் விஷயத்துல தலையிடாதீங்க. காயத்ரி, டிஃபன் ரெடியா இருக்குமா? சாப்பிடவா? சாப்பிடவாம்மா? எனக்கு வேண்டாம். ஐயோ, எனக்காக சாப்பிடுமா. வெறும் வயித்தோட போக கூடாது. 2 இட்லியாவது சாப்பிடுவா. முதல்ல கையெடுங்க. சரி, டிஃபன் தான் வேண்டாம், காஃபியாவது சாப்பிட்டு போமா. எனக்கு எதுவும் தேவையில்லை. காயத்ரி, முகம் கையெல்லாம் வீக்கமா இருக்கு. இன்னைக்கு லீவ் போட்டுட. இருந்தா என்ன, இருக்கட்டுமே. இல்ல, வெளியில தெரிஞ்சவங்க பார்த்தாங்கன்னா கேட்பாங்கல்ல. ஓ, இப்ப உங்களுக்கு குடும்ப கௌரவம் இடிக்குதோ? சித்ரா, அவளை தடுக்காத, அவ போட்டோம். யார் தடுத்தாலும் நான் இந்த வீட்ல சும்மா இருந்து வேலைக்கு கொட்டிக்க போறது இல்ல. வேலைக்கு போயே தீருவேன். ஏய், வார்த்தை அளந்து பேசு.
யார் சும்மா உட்காந்து திங்கிறது? இது என் அம்மா வீடு, நான் எப்படினாலும் இருப்பேன். அதே தான் நானும் உங்களுக்கு சொல்றேன். நானும் எப்படி வேணாலும் இருப்பேன். உங்க வேலையை மட்டும் பாருங்க. அனாவசியமா நான் எங்க போறேன், என்ன பண்றேன், யார் கூட பேசுறேன், எங்க போய் சாப்பிடுறேன், இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். ஏய் ஒண்ணு ரஞ்சனி, முதல்ல நீ பேச்ச நிறுத்து. வேண்டாம், விட்டுரு. காயத்ரி, நேத்திக்கு நடந்ததை நினைச்சா எனக்கே ரொம்ப வருத்தமாதாம்மா இருக்கு. எங்களை தப்பா எடுத்துக்காத. சாப்பிட்டுட்டு போமா. வேணான்னு சொல்றேன்ல, விட்டுருங்க. காயத்ரி, நீ அவசியம் இன்னைக்கு போய் தான் ஆகணுமா? இங்க இருந்தா உயிரோட இருக்க முடியுமான்னே சந்தேகமா இருக்கு. அதுக்கு பதிலா காலேஜ்க்கு போய் அவமானப்படுறதே மேல். ஏய் போயிடுடி, ஏன் இன்னும் நிக்கிற? போ. என்ன முறைக்கிற? நேத்து அவள அடி வாங்கியும் இன்னும் திமிர் அடங்கல. அடங்காது. நேத்து நீங்க பார்த்தது உங்க தம்பியோட திமிரு. இன்னைக்கு நீங்க என்னோட திமிரை பார்க்க போறீங்க. என்ன என்ன செய்வ? ஆ? என்னடி செய்வ? நேரா உங்க வீட்டுல போயிட்டு ஒப்பாரி வச்சு அழுவ. உடனே உங்க அப்பா நாத்தாலும் நேரா எங்க வீட்டுக்கு வந்து எங்க எல்லார் காலையும் விழுந்து அழுது கெஞ்சுவாங்க. வேற என்ன நடக்கும்? அதானே செய்வ? ரஞ்சனி, சொல்ல மாட்டேன், செஞ்சு காட்டுவேன். இந்தாங்க. என்னம்மா விஷயம்? இன்ஸ்பெக்டர் பார்த்து ஒரு கம்ப்ளைண்ட் தரணும். இன்ஸ்பெக்டர் ரவுண்ட்ஸ் போயிருக்காங்க, எஸ்ஐ இருக்காங்க, அவங்கள போய் பாருங்க. தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ. என்ன விஷயமா? ஒரு கம்ப்ளைண்ட் தரணும். உட்காரு. சொல்லுமா, யார் மேல கம்ப்ளைண்ட் தர போற? என் ஹஸ்பண்ட், என் மாமனார், அவரோட தம்பி, இந்த 3 பேர் மேலையும். என்ன வரதட்சணை கேஸா? கொடுமைப்படுத்துறாங்களா? அடிச்சாங்க, அதுவும் பெல்ட்டால. இங்க பாருங்க.